எப்படி இந்த காடை இவ்வளவு அழகா பறக்குதா? அழகா பறந்து என்ன பிரயோஜனம்? கசாப்பு கடைக்கு வந்தா கத்தமாகி தான் ஆவணும். இன்னைக்கு 100 காடை ஆர்டர் வந்து இருக்கு. அதனால எவ்வளோ கிளீனா உரிக்க முடியுமோ, அவ்வளோ கிளீனா இந்த காடைய உரிச்சுட்டு, அந்த காடை வந்து ஒரு காடை உரிக்கிறதுக்கு எப்படியோ 5லேருந்து 10 நிமிஷம் ஆயிடுது. ஏன்னா, இவ்வளோ சின்ன காடை இல்லையா? பெரிய பிராய்லர் கோழிய ரொம்ப ஈஸியா உரிச்சிடலாம். இந்த சின்ன காடைய ஸ்கின்லெஸ் பண்றதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. எவ்ளோ கிளீனா இருக்குன்னு நீங்களே பாருங்க. எப்படியும் 100 காடைய உரிக்கிறதுக்கு 1 1/2 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ் நெறைய பேர் கடைக்கு வந்து, "நான் கடையிலேயே இருக்க மாட்டேன்றேன். எங்க போறீங்க?" அப்படின்ட்டு கேட்டதால, நான் இன்னைக்கு கடை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். ஆர்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கம்மி தான். ஸோ, இன்னைக்கு ஃபுல்லாவே கடையிலேயே வியாபாரம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அப்புறம் நீங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் யாருன்னு ஒரு 4 பேருக்காச்சும் நம்மள தெரிய வரும். இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா முடிஞ்சது. காடை ஆர்டர்ஸும் நல்லபடியா முடிஞ்சது. முடித்த பிறகு நான் வழக்கம் போல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வியாபாரம் பண்றது முக்கியம் இல்ல. முதல்ல கணக்கு வழக்க பார்க்கணும்ன்ட்டு. கடைசியில நான் கணக்கு வழக்க பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். காலையில திரும்ப நான் 7 மணிக்கு கடைக்கு வரணும். ஆர்டர் இல்லைனா தான் 7 மணிக்கு நான் கடைக்கு வருவேன். ஆர்டர்ஸ் இருந்தா 1:30 மணிக்கோ 2 மணிக்கோ நான் கடைக்கு